விஜய், அம்மு 2 பேருமே சேர்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காவேரி வராங்க. வந்த உடனே அப்படியே டோர ஓப்பன் பண்றாரு. "என்னங்க நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? யாராவது வராங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? என் மேல பட்டிருக்கும் போல" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா சர்ப்ரைஸ் தரலான்னு சொல்லிட்டு தான் நான் டோர ஓப்பன் பண்ணேன்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "என்ன உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "சொல்லுங்க என்ன?" "ஹாப்பி பர்த்டே" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "மிஸ் ஹாப்பி பர்த்டே மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அம்மு ஒரு பொக்கே குடுக்குறாங்க. அத வாங்கிக்கிறாங்க. "தேங்க்யூ அம்மு" அப்படின்னு சொல்லிட்டு. "மிஸ் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள பொக்கேவ குடுக்குறாங்க. "நீங்க உங்க கார்லயே வச்சுக்கோங்க. என்னால ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போக முடியாது" அப்படின்னு காவேரி குடுக்குறாங்க. ஓகேன்னு வாங்கிக்கிறாங்க. "மிஸ் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் குடுக்குறாரு. அப்படியே பார்க்குறாங்க. சின்னதா சாக்லேட்டு. "சாக்லேட் எடுத்துட்டு போலாம் ஸ்கூலுக்கு ஒண்ணும் இல்ல" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "ஓகே" அப்படின்னு சொல்றாங்க. "ஓகே மிஸ். நாங்க போயிட்டு வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க 2 பேருமே. அப்போ அம்மு மிஸ் கிட்ட சொல்கிறாங்க. "உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எங்கள் அம்மாவுக்கும் இன்றைக்கி தான் பர்த்டே தெரியுமா?" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஆனால் எங்கள் அம்மாவோட நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணவே முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி பரவாயில்ல விடு அம்மு, வா போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளாஸ் ரூமுக்கு போகிறாங்க. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. சாரதா, யமுனா, கங்கா எல்லாருமே இருக்காங்க. "ஏய் என்னடி பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரு. அந்த கீரையை நல்லா எடு சரியா? அந்த தண்டோட சேர்த்து போடாத" அப்படின்னு சொல்கிறாங்க. "அம்மா ஏம்மா நீ அவளை அப்படி அதிகாரம் பண்ணிகிட்ருக்க? அவள் சப் கலெக்டர் தெரியுமா தெரியாதா?" அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. "ஏய் என்ன கலெக்டராக இருந்தாலும் ஊருக்கே ராஜானாலும் அம்மாவுக்கு புள்ள தான் புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சாரதா. "சரி சரி நடத்து நடத்து" அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. "அம்மா இன்னைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் நல்லபடியாக கொண்டாடணுமா" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் எப்போ வருவார்னு கேட்குறாங்க. அதுக்குள்ளே விஜய் வராரு. வந்த உடனே எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. "எப்படி இருக்கீங்க விஜய், நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "மாமா எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு யமுனா கேட்குறாங்க. நல்லா இருக்கேன். அம்மா நீங்கள் வந்துட்டீங்க அக்கா காவேரி தேடி" அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. "ஆமாம்" அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. "உங்களை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. "காவேரியை எப்படியாவது ஞாபகம் எல்லாமே வந்த உடனே நீங்கள் சேர்ந்து வாழணும், அதுதான் எங்கள் ஆசை" அப்படின்னு சொல்கிறாங்க. "எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நீங்கள் கவலையே படாதீங்க" அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. "சரிப்பா, ஈவினிங் வந்துட்டு அவளோட பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குது, நீ கண்டிப்பாக வந்துடணும்" அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. "அத்தை அதெல்லாம் கரெக்டாக வந்துடுவோம் சரிங்களா? நான் உங்களை பார்க்குறதுக்காக தான் வந்தேன், பேசிவிட்டு நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு விஜய் அங்கேருந்து கிளம்புறாரு. "இங்கே பாருடி, இன்றைக்கி எல்லாமே நல்லா பண்ணணும்" அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. காவேரி எப்பவும் போல் வராங்க வீட்டுக்கு. வந்த உடனே "நீ போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வா போ, பர்த்டே ஃபங்க்ஷன் இன்றைக்கி நல்லா பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. காவேரி உள்ளே போய் சூப்பராக ரெட் கலர் சாரீ அழகாக கட்டிட்டு வராங்க. அதுக்குள்ளே வெளியே பலூன் எல்லாம் ஊதி சூப்பராக வெளியே டெக்கரேஷன் பண்ணிடுறாங்க. "நல்லா இருக்குது, நீ போயிட்டு இப்போது காவேரியை கூட்டிகிட்டு வா போ" அப்படின்னு சொல்கிறாங்க. "யாழினி நீ போறியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "சரி நீ போயிட்டு யமுனாவை கூட்டிகிட்டு வர சொல்லு சரியா? கண்ணை மூடி கூட்டிகிட்டு வரணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி காவேரி அப்படியே கண்ணை மூடி கூட்டிகிட்டு வராங்க. கண்ணை ஓப்பன் பண்ணுறாங்க. "பாத்தியா சர்ப்ரைஸ் எப்படி இருக்குது?" "அம்மா எனக்கு தெரியாதா? பர்த்டே ஃபங்க்ஷன், அதுவும் கண்ணை மூடி கூட்டிகிட்டு வரீங்க, அப்போ சர்ப்ரைஸ் தானே இது" அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. "ஆமாண்டி, ஏன் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "என்ன காவேரி இப்படி பேசிட்டே நீ? இங்கே பாரு, உன்னோட பர்த்டேவை நாங்கள்லாம் இருக்கோம்ல, நல்லா கொண்டாடணும்னு நினச்சோம், அதனால தான் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்குல்ல, உனக்கு பிடிச்சிருக்குல்ல" அப்படின்னு கேட்குறாங்க. சூப்பராக இருக்குக்கா, எல்லாம் நல்லா தான் இருக்குது" அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. "என்ன இன்னும் விஜய் வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அப்படி சாரதா கிட்டே கேட்குறாங்க. "ஐயோ அந்த தம்பிக்கு வேற சொன்னேன், இன்னும் வரல போல இருக்குது, ஆனால் கிளம்பிட்டேன்னு சொன்னாரே" அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா. "யாருமா?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "அதாண்டி உன்னோட கிளாஸில் படிக்கிறாள் அம்மு, அவங்க அப்பா 2 பேரை கூப்பிட்டல்ல, அவங்க வந்துகிட்டே இருக்காங்க, வந்த உடனே நம்ம கேக்கு கட் பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. அந்த விஜய் இருக்காருல்லக்கா, அவரை தலை மேலே தூக்கி வச்சு ஆடிட்டுருக்காங்க. அம்மா நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க, அம்மா ஏன் தான் இப்படி இருக்காங்களே தெரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "சரி விடுடி, ஏதோ பாசத்தில் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா யமுனா எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி விஜய் வராரு. சூப்பராக காவேரியை பார்க்குறாரு. பார்த்தோன்னே அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரெட் கலர் சாரியில் எவ்வளோ அழகாக இருக்கா, ஒரு தேவதை மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இவர் என்ன நம்மளை இப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி பார்க்குறாங்க. அம்மா வராங்க. "மிஸ் ஹாப்பி பர்த்டே மிஸ்" அப்படின்னு சொல்கிறாங்க. "தேங்க்ஸ்மா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா?" அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே தூக்கி கங்கா யமுனா எல்லாருமே கொஞ்சுறாங்க.
எப்படி இருக்கம்மா நல்லா இருக்கியா? இங்கே பாரு இவ பேர் யாழினி, இவளும் உன்னோட ஏஜ் தான், நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு கங்காவோட பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 2 பேருமே அப்படியே கை கொடுத்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் காவேரி பார்க்குறாங்க. என்ன இது அக்கா இப்போ தான் பார்க்குறாங்க, அதுக்குள்ளே இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, ஒன்றுமே புரியலையே, ஏதோ சொந்தக்காரங்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே பார்த்துட்ருக்காங்க. மிஸ் எங்கள் அம்மாவுக்கும் இன்றைக்கி தான் பர்த்டே தெரியுமா? எங்கள் அப்பா சொன்னார், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எங்கள் அம்மாவோட சேர்ந்து நான் கேக் கட் பண்ணதே இல்லை அப்படின்னு அம்மு சொல்கிறாங்க. இதெல்லாம் காவேரி அப்படியே பார்க்குறாங்க, எதுவுமே பேசவே இல்லை. அப்படியாம்மா, சரி பார்த்துக்கலாம் விடு, கேக் கட் பண்ணலாமா, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா ஒரே ஒரு நிமிஷம் இருமா, அம்மு நீங்கள் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன மிஸ் சொல்லுங்கள் மிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ உங்கள் அம்மாவோட சேர்ந்து கேக் கட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டல, உங்கள் அம்மாவை நினச்சி நீ கட் பண்ணு, என்னோட பர்த்டேக்கு நான் கட் பண்ணுறேன், 2 பேரும் ஒரே டைம் கேக் கட் பண்ணலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படியே தூக்கி கையில் வச்சுட்டு அதே மாதிரி கேக் கட் பண்ணுறாங்க. ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறாங்க, பயங்கரமாக கொண்டாடுறாங்க. விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கேக் கட் பண்ணோடனே அப்படியே ஊட்டுறாங்க, எல்லாருக்குமே மாற்றி மாற்றி ஊட்டிகிட்டே இருக்காங்க. நான் உனக்கு ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மு கூட்டுறாங்க, அம்முவும் காவேரிக்கு ஊட்டுறாங்க. அந்த விஜய் அவருக்கு கொஞ்சம் கேக்கை கொடுடி அப்படின்னு சொல்கிறாங்க. கேக்கை காவேரி கொடுக்குறாங்க, அப்படியே வாங்கிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக வாங்கி அப்படியே சாப்பிட்றாரு. அப்பா இன்றைக்கி தான்ப்பா எனக்கு சந்தோஷமாக இருக்குது, என் பொண்ணோட பர்த்டேவை நல்லா கொண்டாடி இருக்கோம் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. ஆமாம்மா, எனக்கும் சர்ப்ரைஸாக தான் இருக்குது, என்னோடய பர்த்டேவை நல்லா தான் நீங்கள் கொண்டாடி இருக்கீங்க, அக்காலாம் வந்திருக்காங்க, ஜாலியாக தான் இருக்குது, ஓகே டன் டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லாரும் வீட்டுக்கெலாம் போகக்கூடாது, சாப்பிட்டு தான் போகணும், சரியா? நான் சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு விஜய். ஓகே வாங்க எல்லோரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் இந்தாடி உனக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் பண்ணியிருக்க, நீ சாப்பிட்றி, நீ தானே பர்த்டே கேர்ள், நீ நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு காவேரிக்கு சாப்பாடு எல்லாமே வைக்கிறாங்க. அம்மும் சாப்பிட்றாங்க. பக்கத்தில் விஜய் நீங்களும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே உட்காரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாரதா பார்க்குறாங்க. இப்படி ஒரு காட்சியை பார்க்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 சந்தோஷமாக அப்படியே எல்லாமே செய்கிறாங்க. நீங்கள் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வைக்கிறாங்க. எல்லாமே காவேரி கவனிக்கிறாங்க, விஜயை நல்லா கவனிக்கிறாங்க. அப்போது கங்கா யமுனா 2 பேருமே பேசிக்கிறாங்க. எனக்கா இது மாப்பிள்ளையை சூப்பராக கவனிக்கிறாங்க போல இருக்கு, ஒரு வேளை மாமா வந்திருந்தாலும் நல்லா சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கடி அவர் தான் சும்மா டெய்லரிங் கடைனா அதையே பிடிச்சிட்ருக்காரு, அவர் எங்கேயும் வர மைண்ட்லேயே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கங்கா. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. அம்மா சாப்பாடு எல்லாம் டேஸ்ட்டாக இருக்குமா, சூப்பராக பண்ணுறம்மா, ரொம்ப நாளாச்சு உன் கையால் சாப்பிட்டு அப்படின்னு கங்கா யமுனா எல்லாருமே சொல்கிறாங்க. ஆமாடி, எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, அதான் சமையல்லாம் சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா. சரி சரி நல்லா இருக்கு அத்தை, உண்மையாகவே சாப்பாடு சூப்பராக இருக்குது தெரியுமா, நான் இந்த மாதிரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, உங்கள் வீட்டுக்கு வந்து தான் இப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க விஜய். சாப்பிடுப்பா சாப்பிடு, இன்னும் கூட நீ சாப்பிடு, உனக்கு என்ன பிடிக்குமோ எல்லாமே நான் படித்தரேன், உனக்கு வேணுன்னா கூட சொல்லு, நீ கேட்டு வாங்கி சாப்பிடுப்பா, கூச்சலாம் படாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ நான் கூச்சலாம் படுறதே இல்லை, சாப்பிட்ற விஷயத்தில் நான் நல்லா சாப்பிடுவேன், அதுக்கெல்லாம் நான் கவலையே படமாட்டேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. குழந்தைக்கும் அப்படி ஊட்டி விடுறாங்க. இருமா நான் ஊட்டி விடுறேன், ஆயா நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு ஊட்டி விடுறாங்க. காவேரி இதெல்லாம் பார்க்குறாங்க, ஒன்றுமே புரியலையே. கங்காக்கா யமுனா அம்மா எல்லாருமே இவங்க குடும்பத்தை அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறாங்க. முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட பேசுகிற மாதிரியே இல்லையே, நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கே, ஒன்றுமே புரியலையே உங்கள் கதை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஓகே நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு விஜய் கிளம்புறாரு. மிஸ் பாய் மிஸ், நாளைக்கு நம்ம ஸ்கூலில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே அம்மா பாத்தியாக்கா, நீ பாத்தியா நடந்ததெல்லாம், நீ பாத்தியா அந்த சாப்பாடு மீன் குழம்பு எல்லாமே வச்சு ஒரு மாப்பிள்ளைக்கு விருந்து கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க, இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க அம்மா அப்படின்னு கங்கா கிட்ட காவேரி சொல்கிறாங்க. அப்போ கங்கா சொல்கிறாங்க, இங்கே பாரு காவேரி அப்படிலாம் யோசிக்காத, அம்மாவுக்கு அவங்க 2 பேரும் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் இதெல்லாம் பண்ணுறாங்க, யாரோ ஒருத்தவங்களுக்குலாம் அவங்க பண்ணலை, அந்த குழந்தை பாவம் அம்மா இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கு, அவரை பார்க்கவும் கஷ்டமாக இருக்குது, அதனால தான் அம்மா நல்ல சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க, நீ எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்காத புரியுதா, நாம் எடுத்துக்கிறதுல தான் இருக்குது எல்லாமே அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. அக்கா நீ எப்போ பார்த்தாலும் நீ அம்மாக்கே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. வீட்டுடி இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு, இங்கே பாரு கேக் சாப்பிட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யாழினி வா நீயும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சித்தி நம்ம 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம் சித்தி, இன்னைக்கு உங்கள் பர்த்டே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் என்னடி
எப்போ பார்த்தாலும் சித்தி கூட டான்ஸ் ஆடுறது இதே பழக்கமாக போச்சு உனக்கு. இவ்வளோ நாள் ஒன்றா ஆடிட்டு இருந்த, இப்போ நீ திருந்தவே மாட்டியா? இன்னும் கூட அப்படியே இருக்க அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. அக்கா நீ எதுக்காக குழந்தைய திட்டிகிட்டு இருக்கக்கா? அது சின்ன குழந்தை. அது மனசில் ஒரு டான்ஸ் ஆடணுன்றதுலாம் சாதாரண விஷயம். குழந்தைங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே பண்ண விட்டுறணும். நாம் அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. தெரியுமா தெரியாதா உனக்கு அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதை கிட்டோடனே கங்கா சொல்கிறாங்க, இப்போ என்ன ஆட்டம் போடணும் அவ்வளோதானே, போய் போடுங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வா சித்தி வா போகலாம் வா வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் வைக்கிறாங்க. காவேரி, யாழினி 2 பேருமே சேர்ந்து ரூம்ல பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அப்படியே சாரதா பார்க்குறாங்க. என்னடி இது இவ்ளோ சவுண்டா வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா? விடுமா என்னைக்காவது ஒரு நாள் தானே. அவ சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் விடு அப்படின்னு கங்கா, யமுனா எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இவ மனசு முழுக்க ஒரு சின்ன குழந்தை மாதிரி தாண்டி இருக்கா. இவள என்னால புரிஞ்சுக்கவே முடியல. டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்தியா? ஏதாவது ஒரு ஃபீல் இருக்கான்னு பாரு. எப்படி குத்தாட்டம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சாரதா சொல்றாங்க. நானும் பார்த்து இந்தம்மா இருக்கேன். அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜய பார்த்ததுல தெரியுமா? காவேரியோட குழந்தைய பார்த்தியா? காவேரி மாதிரியே இருக்குமா அப்படின்னு கங்கா, யமுனா சொல்றாங்க. ஆமாடி துரு துரு துருன்னு இருக்கு பார்த்தியா? அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி பாரு நம்ம பேத்தி நம்ம விட்டு கொடுக்க முடியுமா? இவளுக்கு புரியவே மாட்டுது. அம்மா கொஞ்சுறாங்க, எல்லாரும் கொஞ்சுறாங்க. இப்படி தான் இவ யோசிச்சுட்டு இருக்கா. இவளுக்கு ஞாபகம் வந்தா தான் தெரியும் அம்மா பண்ணதெல்லாம் கரெக்ட்டுன்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம எது சொன்னாலும் அவளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி விடுமா, அதே யோசிச்சுட்டு இருக்காத சரியா? நீ அவங்க 2 பேரும் நல்லா பார்த்துக்கோமா. அது மட்டும் பார்த்துக்கோ சரியா? அப்படின்னு சொல்றாங்க. சரிடி நீ கவலைப்படாத. என் பேத்திய நான் விட்டுருவேனா? வீட்லேருந்து சாப்பாடுலாம் கட்டி கொண்டு போய் நானே மதியானம் ஊட்டி விட்டுட்டு வருவேன்டி. எனக்கு அதை விட என்னடி வேலை இருக்கு? என் பேத்திய கவனிக்கிறத விட எனக்கு என்னடி வேலை இருக்கு? அப்படின்னு சாரதா சொல்றாங்க. ஆமாங்கய்யா, எல்லாரும் எப்படி இருக்காங்க? தாத்தா தான் இருக்காரு. அந்த ஆயா இறந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஃபோட்டோ மாட்டி பொட்டெல்லாம் வச்சிருந்தாங்க. அவங்க இறந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சாரதா சொல்றாங்க. ஓ அப்படியா? ஆமா அந்த 5 வருஷத்துல எவ்வளோ விஷயம் நடந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ ஒண்ணு. அவங்க பிரிச்சு வச்சுட்டாங்க. இப்போவாவது சேர்த்து வைக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்கு. அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இனிமே நல்ல தாண்டி நடக்கும். கவலையே படக்கூடாது அப்படின்னு சாரதா சொல்லிட்டு இருக்காங்க. அங்கேருந்து அவங்க சித்தப்பா வீட்டுக்கு போறாரு. போயிட்டு தாத்தாவை பார்க்குறாரு. தாத்தா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாரு. இங்க பாருங்க, நீங்க எதை நினைச்சு பயந்தீங்களோ அதுதான் நடக்க போகுது. அந்த ராகவ் ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டான். நான் ரோட்ல போகும்போது என்னை பார்த்துட்டு என்கிட்ட அவன் பேசினான். என்ன எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? 5 வருஷம் நான் ஜெயிலில் இருந்திருக்கேன். வலி வேதனை கஷ்டம் எல்லாத்தையும் நான் அனுபவிச்சிருக்கேன். ஆனால் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறான். நான் சொன்னேன் விஜய்க்கும் காவேரிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. காவேரிக்கு ஆக்சிடெண்ட்டில் எல்லாமே மறந்துடுச்சு. கல்யாணம் ஆனதெல்லாம் அந்த பொண்ணு அவங்க அம்மா கூட இருக்குது. விஜய் எங்கள் கூட இருக்கான். நீ தேவையில்லாத எந்த பிரச்சனையும் பண்ணாதன்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க சித்தப்பா. ஐயோ இவன் என்ன மறுபடியும் வந்திருக்கான். நம்ம என்ன நினச்சோமோ அது நடக்க போதா என்ன அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அப்படிலாம் நடக்காது. நான் சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் நம்ம விஜய் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. தாத்தா ரொம்ப பயப்படுறாரு. விஜய், அம்மு 2 பேருமே சேர்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காவேரி வராங்க. வந்த உடனே அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறாரு. என்னங்க நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? யாராவது வராங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? என் மேலே பட்டிருக்கும் போல் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சர்ப்ரைஸ் தரலான்னு சொல்லிட்டு தான் நான் டோரை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. என்ன உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சொல்லுங்கள் என்ன? ஹாப்பி பர்த்டே அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. மிஸ் ஹாப்பி பர்த்டே மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அம்மு ஒரு பொக்கே கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிறாங்க. தேங்க்யூ அம்மு அப்படின்னு சொல்லிட்டு. மிஸ் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே பொக்கேவை கொடுக்குறாங்க. நீங்கள் உங்கள் கார்லேயே வச்சுக்கோங்க, என்னால் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு காவேரி கொடுக்குறாங்க. ஓகேன்னு வாங்கிக்கிறாங்க. மிஸ் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாரு. அப்படியே பார்க்குறாங்க. சின்னதாக சாக்லேட் எடுத்துகிட்டு போகலாம் ஸ்கூலுக்கு, ஒன்றும் இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மிஸ் நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க 2 பேருமே. அப்போ அம்மு மிஸ் கிட்ட சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எங்கள் அம்மாவுக்கும் இன்றைக்கி தான் பர்த்டே தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் அம்மாவோட நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணவே முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல விடு அம்முவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளாஸ் ரூமுக்கு போகிறாங்க. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. சாரதா, யமுனா, கங்கா எல்லாருமே இருக்காங்க. ஏய் என்னடி பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரு, அந்த கீரையை நல்லா எடு சரியா? அந்த தண்டோடு சேர்த்து போடாத அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா ஏம்மா நீ அவளை அப்படி அதிகாரம் பண்ணிகிட்ருக்க? அவள் சப் கலெக்டர் தெரியுமா தெரியாதா அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. ஏய் என்ன கலெக்டராக இருந்தாலும் ஊருக்கே ராஜானாலும் அம்மாவுக்கு புள்ள தான், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சாரதா. சரி நடத்து அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா இன்றைக்கி பர்த்டே ஃபங்க்ஷன் நல்லபடியாக கொண்டாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் எப்போ வருவார்னு கேட்குறாங்க. அதுக்குள்ளே விஜய் வராரு. வந்த உடனே எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. எப்படி இருக்கீங்க விஜய், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க.
மாமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு யமுனா கேட்குறாங்க. நல்லா இருக்கேன். அம்மா நீங்கள் வந்துட்டீங்க அக்கா காவேரி தேடி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. உங்களை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. காவேரியை எப்படியாவது ஞாபகம் எல்லாமே வந்த உடனே நீங்கள் சேர்ந்து வாழணும், அதுதான் எங்கள் ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரிப்பா, ஈவினிங் வந்துட்டு அவளோட பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குது, நீ கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அத்தை அதெல்லாம் கரெக்டாக வந்துடுவோம் சரிங்களா, நான் உங்களை பார்க்குறதுக்காக தான் வந்தேன், பேசிவிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு விஜய் அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கே பாருடி, இன்றைக்கி எல்லாமே நல்லா பண்ணணும் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. காவேரி எப்பவும் போல் வராங்க வீட்டுக்கு. வந்த உடனே நீ போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வாப்போ, பர்த்டே ஃபங்க்ஷன் இன்றைக்கி நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. காவேரி உள்ளே போய் சூப்பராக ரெட் கலர் சாரீ அழகாக கட்டிட்டு வராங்க. அதுக்குள்ளே வெளியே பலூன் எல்லாம் ஊதி சூப்பராக வெளியே டெக்கரேஷன் பண்ணிடுறாங்க. நல்லா இருக்குது, நீ போயிட்டு இப்போது காவேரியை கூட்டிகிட்டு வாப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. யாழினி நீ போறியா அப்படின்னு கேட்குறாங்க. சரி நீ போயிட்டு யமுனாவை கூட்டிகிட்டு வர சொல்லு சரியா, கண்ணை மூடி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி காவேரி அப்படியே கண்ணை மூடி கூட்டிகிட்டு வராங்க. கண்ணை ஓப்பன் பண்ணுறாங்க. பாத்தியா சர்ப்ரைஸ் எப்படி இருக்குது? அம்மா எனக்கு தெரியாதா, பர்த்டே ஃபங்க்ஷன் அதுவும் கண்ணை மூடி கூட்டிகிட்டு வரீங்க, அப்போ சர்ப்ரைஸ் தானே இது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஆமாண்டி, ஏன் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. என்ன காவேரி இப்படி பேசிட்டே நீ, இங்கே பாரு உன்னோட பர்த்டேவை நாங்கள்லாம் இருக்கோம்ல, நல்லா கொண்டாடணும்னு நினச்சோம், அதனால தான் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், நல்லா இருக்குல்ல, உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு கேட்குறாங்க. சூப்பராக இருக்குக்கா, எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. என்ன இன்னும் விஜய் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அப்படி சாரதா கிட்டே கேட்குறாங்க. ஐயோ அந்த தம்பிக்கு வேற சொன்னேன், இன்னும் வரல போல இருக்குது, ஆனால் கிளம்பிட்டேன்னு சொன்னாரே அப்படின்னு சொல்கிறாங்க. சாரதா யாருமா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. அதாண்டி உன்னோட கிளாஸில் படிக்கிறாள் அம்மு, அவங்க அப்பா 2 பேரை கூப்பிட்டல்ல, அவங்க வந்துகிட்டே இருக்காங்க, வந்த உடனே நம்ம கேக்கு கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. அந்த விஜய் இருக்காருல்லக்கா, அவரை தலை மேலே தூக்கி வச்சு ஆடிட்டுருக்காங்க. அம்மா நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க, அம்மா ஏன் தான் இப்படி இருக்காங்களே தெரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி விட்டுடி, ஏதோ பாசத்தில் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா யமுனா எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி விஜய் வராரு. சூப்பராக காவேரி பார்க்குறாரு. பார்த்தோன்னே அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரெட் கலர் சாரியில் எவ்வளோ அழகாக இருக்கா, ஒரு தேவதை மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இவர் என்ன நம்மளை இப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி பார்க்குறாங்க. அம்மா வராங்க. மிஸ் ஹாப்பி பர்த்டே மிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ்மா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே தூக்கி கங்கா யமுனா எல்லாருமே கொஞ்சுறாங்க. எப்படி இருக்கம்மா, நல்லா இருக்கியா, இங்கே பாரு இவ பேர் யாழினி, இவளும் உன்னோட ஏஜ் தான், நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு கங்காவோட பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 2 பேருமே அப்படியே கை கொடுத்துட்டு அப்படியே பேசிகிட்ருக்காங்க. இதெல்லாம் காவேரி பார்க்குறாங்க. என்ன இது அக்கா இப்போ தான் பார்க்குறாங்க, அதுக்குள்ளே இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, ஒன்றுமே புரியலையே, ஏதோ சொந்தக்காரங்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே பார்த்துட்ருக்காங்க. மிஸ் எங்கள் அம்மாவுக்கும் இன்றைக்கி தான் பர்த்டே தெரியுமா, எங்கள் அப்பா சொன்னார், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எங்கள் அம்மாவோட சேர்ந்து நான் கேக் கட் பண்ணதே இல்லை அப்படின்னு அம்மு சொல்கிறாங்க. இதெல்லாம் காவேரி அப்படியே பார்க்குறாங்க, எதுவுமே பேசவே இல்லை. அப்படியாம்மா, சரி பார்த்துக்கலாம் விடு, கேக் கட் பண்ணலாமா, டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா ஒரே ஒரு நிமிஷம் இருமா, அம்மு நீங்கள் வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்ன மிஸ் சொல்லுங்கள் மிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ உங்கள் அம்மாவோடு சேர்ந்து கேக் கட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டல, உங்கள் அம்மாவை நினச்சி நீ கட் பண்ணு, என்னோட பர்த்டேக்கு நான் கட் பண்ணுறேன், 2 பேரும் ஒரே டைம் கேக் கட் பண்ணலாம் வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்படியே தூக்கி கையில் வச்சுட்டு அதே மாதிரி கேக் கட் பண்ணுறாங்க. ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறாங்க, பயங்கரமாக கொண்டாடுறாங்க. விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கேக் கட் பண்ணோடனே அப்படியே ஊட்டுறாங்க, எல்லாருக்குமே மாற்றி மாற்றி ஊட்டிகிட்டே இருக்காங்க. நான் உனக்கு ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மு கூட்டுறாங்க. அம்முவும் காவேரிக்கு ஊட்டுறாங்க. அந்த விஜய் அவருக்கு கொஞ்சம் கேக்கை கொடுடி அப்படின்னு சொல்கிறாங்க. கேக்கை காவேரி கொடுக்குறாங்க, அப்படியே வாங்கிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக வாங்கி அப்படியே சாப்பிட்றாரு. அப்பா இன்றைக்கி தான்ப்பா எனக்கு சந்தோஷமாக இருக்குது, என் பொண்ணோட பர்த்டேவை நல்லா கொண்டாடி இருக்கோம் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. ஆமாம்மா, எனக்கும் சர்ப்ரைஸாக தான் இருக்குது, என்னோடய பர்த்டேவை நல்லா தான் நீங்கள் கொண்டாடி இருக்கீங்க, அக்காலாம் வந்திருக்காங்க, ஜாலியாக தான் இருக்குது, ஓகே டன் டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லாரும் வீட்டுக்கெலாம் போகக்கூடாது, சாப்பிட்டு தான் போகணும் சரியா, நான் சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு விஜய். ஓகே வாங்க எல்லோரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் இந்தாடி உனக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் பண்ணியிருக்க, நீ சாப்பிட்றீ, நீ தானே பர்த்டே கேர்ள், நீ நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு காவேரிக்கு சாப்பாடு எல்லாமே வைக்கிறாங்க.
அம்மும் சாப்பிட்றாங்க. பக்கத்தில் விஜய் நீங்களும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே உட்காரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாரதா பார்க்குறாங்க. இப்படி ஒரு காட்சியை பார்க்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 சந்தோஷமா அப்படியே எல்லாமே செய்கிறாங்க. நீங்கள் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வைக்கிறாங்க. எல்லாமே காவேரி கவனிக்கிறாங்க. விஜயை நல்லா கவனிக்கிறாங்க. அப்போது கங்கா யமுனா 2 பேருமே பேசிக்கிறாங்க. எனக்கா இது மாப்பிள்ளைய சூப்பராக கவனிக்கிறாங்க போல இருக்கு. ஒரு வேளை மாமா வந்திருந்தாலும் நல்லா சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கடி அவர் தான் சும்மா டெய்லரிங் கடைனா அதையே பிடிச்சிட்ருக்காரு. அவர் எங்கேயும் வர மைண்ட்லேயே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கங்கா. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. அம்மா சாப்பாடு எல்லாம் டேஸ்ட்டாக இருக்குமா, சூப்பராக பண்ணுறம்மா, ரொம்ப நாளாச்சு உன் கையால் சாப்பிட்டு அப்படின்னு கங்கா யமுனா எல்லாருமே சொல்கிறாங்க. ஆமாடி எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, அதான் சமையல்லாம் சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா. சரி சரி நல்லா இருக்கு அத்தை, உண்மையாகவே சாப்பாடு சூப்பராக இருக்குது தெரியுமா. நான் இந்த மாதிரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, உங்கள் வீட்டுக்கு வந்து தான் இப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க விஜய். சாப்பிடுப்பா சாப்பிடு, இன்னும் கூட நீ சாப்பிடு, உனக்கு என்ன பிடிக்குமோ எல்லாமே நான் படித்தரேன், உனக்கு வேணுன்னா கூட சொல்லு, நீ கேட்டு வாங்கி சாப்பிடுப்பா, கூச்செல்லாம் படாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ நான் கூச்செல்லாம் படுறதே இல்லை, சாப்பிட்ற விஷயத்தில் நான் நல்லா சாப்பிடுவேன், அதுக்கெல்லாம் நான் கவலையே பட மாட்டேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. குழந்தைக்கும் அப்படி ஊட்டி விடுறாங்க. இருமா நான் ஊட்டி விடுறேன், ஆயா நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு ஊட்டி விடுறாங்க. காவேரி இதெல்லாம் பார்க்குறாங்க, ஒன்றுமே புரியலையே. கங்காக்கா யமுனா அம்மா எல்லாருமே இவங்க குடும்பத்தை அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறாங்க. முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட பேசுகிற மாதிரியே இல்லையே, நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கே, ஒன்றுமே புரியலையே இவங்க கதை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஓகே நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு விஜய் கிளம்புறாரு. பாய் மிஸ், நாளைக்கு நம்ம ஸ்கூலில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே அம்மா பாத்தியாக்கா, நீ பாத்தியா நடந்ததெல்லாம், நீ பாத்தியா அந்த சாப்பாடு மீன் குழம்பு எல்லாமே வச்சு ஒரு மாப்பிள்ளைக்கு விருந்து கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க, இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அம்மா அப்படின்னு கங்கா கிட்ட காவேரி சொல்கிறாங்க. அப்போ கங்கா சொல்கிறாங்க, இங்கே பாரு காவேரி அப்படிலாம் யோசிக்காத, அம்மாவுக்கு அவங்க 2 பேரும் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் இதெல்லாம் பண்ணுறாங்க, யாரோ ஒருத்தவங்களுக்குலாம் அவங்க பண்ணலை, அந்த குழந்தை பாவம் அம்மா இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கு, அவரை பார்க்கவும் கஷ்டமாக இருக்குது, அதனால தான் அம்மா வந்து நல்ல சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க, நீ எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்காத புரியுதா, நாம் எடுத்துக்கிறதுல தான் இருக்குது எல்லாமே அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. அக்கா நீ எப்போ பார்த்தாலும் நீ அம்மாக்கே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. வீட்டுடி இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு, இங்கே பாரு கேக் சாப்பிடுந்தா இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யாழினி வா நீயும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சித்தி நம்ம 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம் சித்தி, இன்னைக்கு உங்கள் பர்த்டே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் என்னடி எப்போ பார்த்தாலும் சித்தி கூட டான்ஸ் ஆடுறது இதே பழக்கமாக போச்சு உனக்கு, இவ்வளோ நாள் ஒன்றா ஆடிட்டு இருந்த, இப்போ நீ திறந்தவே மாட்டியா, இன்னும் கூட அப்படியே இருக்க அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. அக்கா நீ எதுக்காக குழந்தைய திட்டிகிட்டு இருக்கக்கா, அது சின்ன குழந்தை, அது மனசில் ஒரு டான்ஸ் ஆடணுன்றதுலாம் சாதாரண விஷயம், குழந்தைங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே பண்ண விட்டுறணும், நாம் அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே கூடாது, தெரியுமா தெரியாதா உனக்கு அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதை கிட்டோடனே கங்கா சொல்கிறாங்க, இப்போ என்ன ஆட்டம் போடணும் அவ்வளோதானே, போய் போடுங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வா சித்தி வா போகலாம் வா வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் வைக்கிறாங்க. காவேரி யாழினி 2 பேருமே சேர்ந்து ரூமில் பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அப்படியே சாரதா பார்க்குறாங்க. என்னடி இது இவ்வளோ சவுண்டாக வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா, விடுமா எனக்கு அது ஒரு நாள் தானே, அவள் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம் விடு அப்படின்னு கங்கா யமுனா எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவன் மனசு முழுக்க ஒரு சின்ன குழந்தை மாதிரி தாண்டி இருக்கா, இவளை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, டான்ஸ் ஆடத்தெல்லாம் பார்த்தியா, ஏதாவது ஒரு ஃபீல் இருக்கான்னு பாரு, எப்படி குத்தாட்டம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. நானும் பார்த்து இந்தம்மா இருக்கேன், அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜயை பார்த்ததில்ல தெரியுமா, காவேரியோட குழந்தைய பார்த்தியா, காவேரி மாதிரியே இருக்குமா அப்படின்னு கங்கா யமுனா சொல்கிறாங்க. ஆமாடி துர்னு இருக்குது பார்த்தியா, அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படி பாரு நம்ம பேத்தி நம்ம விட்டு கொடுக்க முடியுமா, இவளுக்கு புரியவே மாட்டேது, அம்மா கொஞ்சிறாங்க எல்லாரும் கொஞ்சிறாங்க, இப்படி தான் இவள் யோசிச்சுட்ருக்கா, இவளுக்கு ஞாபகம் வந்தால் தான் தெரியும் அம்மா பண்ணதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம எது சொன்னாலும் அவளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி விடுமா அதே யோசிச்சுட்ருக்காது சரியா, நீ அவங்க 2 பேரும் நல்லா பார்த்துக்கோமா, அது மட்டும் பார்த்துக்கோ சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி நீ கவலைப்படாத, என் பேத்தியை நான் விட்டுருவேனா, வீட்டிலேருந்து சாப்பாடெல்லாம் கட்டி கொண்டு போய் நானே மதியானம் ஊட்டி விட்டுட்டு வருவேன்டி, எனக்கு அதை விட என்னடி வேலை இருக்குது, என் பேத்தியை கவனிக்கிறத விட எனக்கு என்னடி வேலை இருக்குது அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. ஆமாங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க, தாத்தா தான் இருக்காரு, அந்த ஆயா இறந்துட்டுருக்காங்க, அவங்களுக்கு ஃபோட்டோ மாட்டி பொட்டெல்லாம் வச்சுருந்தாங்க, அவங்க இறந்துட்டுருக்காங்க அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஆமாம் அந்த 5 வருஷத்தில் எவ்வளோ விஷயம் நடந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ ஒன்று அவங்க பிரித்து வச்சுட்டாங்க, இப்போவாது சேர்த்து வைக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்கு, அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இனிமேல் நல்ல தாண்டி நடக்கும், கவலையே படக்கூடாது அப்படின்னு சாரதா சொல்லிட்டு இருக்காங்க. அங்கேருந்து அவங்க சித்தப்பா வீட்டுக்கு போகிறாரு, போயிட்டு தாத்தாவை பார்க்குறாரு, தாத்தா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாரு.
இங்கே பாருங்க, நீங்கள் எதை நினச்சி பயந்தீங்களோ அதுதான் நடக்க போகுது. அந்த ராகவ் ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டான். நான் ரோட்டில் போகும்போது என்னை பார்த்துட்டு என்கிட்ட அவன் பேசினான். என்ன எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? 5 வருஷம் நான் ஜெயிலில் இருந்திருக்கேன். வலி வேதனை கஷ்டம் எல்லாத்தையும் நான் அனுபவிச்சிருக்கேன். ஆனால் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறான். நான் சொன்னேன், விஜய்க்கும் காவேரிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. காவேரிக்கு ஆக்சிடெண்ட்டில் எல்லாமே மறந்துடுச்சு, கல்யாணம் ஆனதெல்லாம். அந்த பொண்ணு அவங்க அம்மா கூட இருக்குது, விஜய் எங்கள் கூட இருக்கான். நீ தேவையில்லாத எந்த பிரச்சனையும் பண்ணாதன்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க சித்தப்பா. ஐயோ, இவன் என்ன மறுபடியும் வந்திருக்கான், நம்ம என்ன நினச்சோமோ அது நடக்க போதா என்ன அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அப்படிலாம் நடக்காது, நான் சொல்லிட்டேன் அவங்ககிட்ட, பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்ம விஜய் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. தாத்தா ரொம்ப பயப்படுறாரு. ஐயோ கடவுளே அப்படின்னு.